Hi everyone. So இன்னைக்கு sociology previous year question analysisல கார்ல் மார்க்ஸ் alienation topic பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரீசெண்ட் டைமில் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்ன இந்த டாப்பிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க. கிரிட்டிக்கலி எக்ஸ்பிளைன் தி salient features of alienation as propounded by கார்ல் மார்க்ஸ். இது 2024 கேட்டது. ஸோ மற்ற இயர்ஸ்லேயுமே இதே கொஸ்டினை டிஃப்ரெண்ட் மாடுலேஷன்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு தெரியும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்கர்ஸ் இன் சோஷியாலஜி இஸ் கார்ல் மார்க்ஸ். ஸோ ஹி எக்ஸ்பிளைன் அபவுட் டிஃப்ரெண்ட் தியரிஸ். ஸோ அதில் எஸ்பெஷலி நமக்கு தெரிஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம், மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் ப்ரொடக்ஷன், கிளாஸ் ஸ்ட்ரகிள் அண்ட் ஏலினேஷன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஏலினேஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ த டேர்ம் எதில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஏலினேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் சயின்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. பட் கார்ல் மார்க்ஸ் யூஸ்டு ஃபார் சோஷியாலஜிக்கல் மீனிங். ஸோ டு எக்ஸ்பிரஸ் சோஷியாலஜிக்கல் மீனிங் ஹி யூஸ்டு த டேர்ம். ஸோ லிட்டரலாக ஏலினேஷன்னா என்னங்க? ஸோ ஏலினேஷன் மீன்ஸ் செப்பரேஷன் ஃப்ரம். ஸோ கார்ல் மார்க்ஸ் அவரோட தியரியை மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி, அதாவது கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியை கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருப்பார். ஸோ அதில் இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா அவர் அப்ளை பண்ணியிருப்பார் ஏலினேஷன் அப்படிங்கிறது. ஸோ நார்மலாக ஏலினேஷன் தான் என்னென்னா செப்பரேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், ஹியூமன் மைண்ட் ஃப்ரம் தேர் எசன்ஸ் ஆர் தேர் நேச்சர். ஓகேங்களா? ஸோ நம்மளோட மைண்டு நம்மளோட நேச்சர்லேருந்து டீவியேட் ஆகி இருக்கிறது, அது என்னென்ன ரீசன்ஸ்னால டீவியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஏலினேஷனுங்கிற கான்செப்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ he conceived the idea from the capitalist society. ஸோ அது எந்த மாதிரியான சொசைட்டியில் அப்படின்னா, ஸோ the producer is divorced from the means of production. ஸோ எஸ்பெஷலி கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் ஓனர், அதாவது கேபிட்டலிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸையும் டிசைட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து எப்படி நம்மளோட ப்ரொடியூசர், அதாவது ஒர்க்கர் ப்ரோலெட்ரேட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க எப்படி டிவியேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, எ மேன் மேக்கிங் இன் தி ஷர்ட்ஸ் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ ஈவன் தோ ஹி ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் ஷர்ட்ஸ், he cannot use that product. ஓகேங்களா? அண்ட் அது பார்த்தீங்கன்னா ஈவன் தோ he required some shirts, அவருக்கு ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும், இல்லை அந்த ஷர்ட்ஸில் பல டிசைன்ஸ் அவர் ஆட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது அந்த ஷர்ட்டில் அந்த ப்ரொடக்ஷனில் பண்ணணும் அப்படின்னாலும் he can't use his creative ability or creative ideas. ஸோ அதை தான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் இன்னும் ஒரு சில இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எப்படி ஏலினேஷன் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். எஸ்பெஷலி அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா he thought that unemployment is a fate அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுறாங்க. அதை அவர் சொல்லியிருப்பார். ஒரு ரிலிஜன் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏலினேஷனை எப்படி அதை டிட்டர்மைன் பண்ணுது, அவனோட அந்த தாட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அது ரீசன் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ கார்ல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒய் த கான்செப்ட் ஆஃப் ஏலினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் சொசைட்டி அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? So generally, according to any person, any man or any humankind, to fulfill his needs, he must engage in productive activity. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டியில் he can use his complete energy and creative ability. ஓகேங்களா? பட் இந்த creative ability or energy is not fully utilized in capitalist society அப்படிங்கிறத அவரோட அந்த கோர் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஈவன் இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போது என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்கு நமக்கு தெரியும். லேண்ட், லேபர், கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ இவங்க கூட என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பை ஓன் அவனாக டிசைட் பண்ணுறதில்ல. இதையுமே கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் ஸோ அந்த கேபிட்டல் ப்ராஃபிட் மோட்டிவில் தான் அது எல்லாமே டிசைட் ஆகுது. அதையும் அவங்கள டிசைட் பண்ண முடியாது, ஓனர் கிளாஸ் தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஹியூமனோட எபிலிட்டி எல்லா வகையிலையும் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதான் அவர் சொல்லியிருப்பார். இது இல்லாமல் அக்கார்டிங் டு ஹிம் தெர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் ஏலினேஷன். ஓகேங்களா? அதை ரெண்டாக பிரிச்சிருப்பார். ஒன்று பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஏலினேஷன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் சொசைட்டியில் ஒரு ஹியூமன் ஒர்க் பண்ணுறதுனால என்ன மாதிரியான ஏலினேஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா, முதல்ல அவங்ககிட்ட இருந்தே பிரிஞ்சு போயிடுறான், செல்ஃப் ஏலினேஷன் சொல்லியிருப்பாரு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏலினேஷன் ஃப்ரம் அதர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த செல்ஃப் ஏலினேஷனில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வாட் இஸ் ட்ரூ நேச்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இஸ் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? அதை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அவனோட உண்மையான நேச்சரை வந்து பார்த்தீங்கன்னா அவன் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால் அவனோட கிரியேட்டிவ் எபிலிட்டி, ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத செல்ஃப் ஏலினேஷனில் சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னா ஏலினேஷன் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்க கிட்டேயும் அவன் மெயின்டைன் பண்ணுற எல்லா ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் ஓரியன்டாக தான் இருக்கும். அவனோட குவாலிட்டி பேசிஸில் அவன் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறதில்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவர் வந்து ஏலினேஷன் ரிலேட்டடாக சொல்கிற கோர் கான்செப்ட். ஸோ எல்லாமே ஒரு கம்பல்ஷன் பேசிஸில் தான் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே மெயின்டைன் ஆகுது. ஸோ அவனோட ஓன் நேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எதையும் பண்ணுறதில்லை அப்படிங்கிறது தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஹவு த ஏலினேஷன் மேனிஃபெஸ்டட், என்னென்ன வேல வந்து இந்த ஏலினேஷன் வந்து வெளிப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஏலினேஷனை வந்து அவர் சொல்லியிருப்பார் அவரோட கான்செப்ட்ஸில். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் தி ப்ராடக்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, த ஒர்க்கர் இஸ் ஏலினேட்டட் ஃப்ரம் தி ப்ராடக்ட் ஆஃப் ஹிஸ் லேபர். என்ன ப்ராடக்ட் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரோ அதிலிருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏலினேட் ஆகிறாரு. ஏன் அப்படின்னா, ஸோ சின்ஸ் த ப்ராடக்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ப்ரொடியூசர், த ப்ராடக்ட் இஸ் அப்ரோப்ரியேட்டட் பை கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ நோ நத்திங் கேன் பி கண்ட்ரோல்ட் பை ஹிம். அதுதான் அவரோட அந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட், ஃப்ரம் தி ப்ராடக்ட் அப்படிங்கிறது. செகண்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃப்ரம் தி ஆக்ட் இட் செல்ஃப். அதாவது என்ன சொல்லியிருப்பாருன்னா, the worker is alienated from the act itself. அதாவது every decision is made by capitalist and he did this work because of his survival. ஓகேங்களா? ஸோ இன்டர்ன்சிக் ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷனால அவர் வந்து அதை பண்ணலை, மியர் சர்வைவலுக்காக தான் அந்த ஆக்டை வந்து பண்ணுறாங்க. ஸோ இது செகண்ட் கைண்ட் ஆஃப் ஏலினேஷன். ஸோ ஈவன் அந்த கமாடிட்டியாவை தான் அந்த ஒர்க்கரையும் பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பார். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏலினேஷன் ஃப்ரம் ஹிஸ் ரியல் ஹியூமன் நேச்சர். ஸோ அது சொன்னது தான் நம்ம, அவனோட நேச்சர்லேருந்து அவன் டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். ஓகேங்களா? ஸோ இதனால் அவனோட ஒரிஜினல் குவாலிட்டி எல்லாமே லாஸ் ஆகுது, ரியல் ஹியூமன் நேச்சர் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஃபைனலாக ஃப்ரம் தி சொசைட்டி, அது என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹி கம்ப்ளீட்லி ஏலினேட்டட் ஃப்ரம் சொசைட்டி. ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்களோட சோசியல் ரிலேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி மார்க்கெட் ரிலேஷன்ஸ் தான் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் அந்த 4 கைண்ட் ஆஃப் ஏலினேஷன். இந்த 4 வகையில் தான் அவரோட ஹியூமன் வந்து செப்பரேட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் அந்த கான்செப்டை டீப்பாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார்னா, ஹியூமன் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு போகுது இந்த மாதிரி ஏலினேஷனால் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ அதில் கடைசியாக பீப்புள் ரெடியூஸ்ட் ஈக்குவல் டு தி லெவல் ஆஃப் கமாடிட்டி. ஒரு கமாடிட்டி எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் ஹியூமனையும் இந்த சொசைட்டியில் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் அப்படின்னு அவர் கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் எப்படி இந்த ஏலினேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, எந்த இடத்துல இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதில் எப்போ மணி வந்து கமாடிட்டியை வந்து டிசைட் பண்ண ஆரம்பிச்சதோ அப்போ தான் இந்த ஏலினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஏலினேஷனுங்கிறது இல்லை, ஹியூமன் வந்து நேச்சரோட அட்டாச் ஆகி தான் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் மேனோட க்ரீட்னால இந்த மாதிரி மென் வந்து ஏலினேட் ஆகிறான், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏலினேஷனுக்கு அவன் உள்ளாகிறான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி ஃபுல்லாகவே பேஸ்ட் ஆன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் ஒர்க்கரும் சரி ஓனரும் சரி கம்ப்ளீட்டாக அவங்களோட ஹியூமன் நேச்சர்ல இருந்து வெளியே போறாங்க அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கு அவரோட தீர்வு என்ன அப்படின்னா, கம்யூனிட்டி சொசைட்டி தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி சொசைட்டியில் ஒரு ப்ராடக்ட் வந்து காமனாக ஸ்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது, யாருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத ஸ்டேட்டே டிசைட் பண்ணுது, அந்த மாதிரியான சொசைட்டியில் தான் இந்த ஏலினேஷன் வந்து கிரியேட் ஆகாது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து கம்யூனிஸ்டிக் சொசைட்டி தான் அப்படிங்கிறத அவர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? பட் இதுக்கு நிறைய பேர் வந்து கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பாங்க. மற்ற இம்பார்ட்டன்ட் திங்கர்ஸ்லாம் வந்து இந்த ஏலினேஷன் கான்செப்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னா, நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து மேக்ஸ் வெப்பர். ஸோ அவரோட கான்செப்ட் பியூரோக்ரட்டிசஸ் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஏலினேஷனுங்கிறது வந்து
வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஓன்லி இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி, இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் டைப் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு அவர் சொன்ன ரீசன் என்னன்னா பியூரோக்ரட்டிசிசம், அதாவது இம்பர்சனல் ரூல்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால தான் மென் வந்து இந்த மாதிரி ஏலினேஷனுக்கு உள்ளாகிறான். இது இண்டஸ்ட்ரியை அதாவது சொசைட்டியை பேஸ் பண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரோட கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இது எந்த மாதிரியான சொசைட்டிலையும் ஹியூமனை அவனோட நேச்சரை பொறுத்து அது மேபி ஏலினேஷன் கிரியேட் ஆகலாம், அதுக்கு இந்த மாதிரியான ரூல்ஸும் மேபி ரீசனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ் வெபர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிடபிள்யூ மில்ஸ் வந்து அவரோட கான்செப்ட்ஸில் வந்து ஸோ இப்போ இருக்கிற சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி மார்க்கெட் வந்து இட்ஸ் அ காமன் ஃபீச்சர். ஸோ நம்ம ப்ராஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட பர்சனாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது தவிர்க்க முடியாது, இட் இஸ் இன்எவிடபிள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் ராபர்ட் ஃப்ளோமர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்து வந்து இந்த ஏலினேஷன் வந்து டிஃபர் ஆகும். ஒயிட் கலர் ஜாப்ஸ் அப்படின்னா இங்கே வந்து ஏலினேஷன் அதிகமாக இருக்கும். இதே ரூரல் பேஸ்டில் ஸோ மேனுவல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெசர் லெவலில் இருக்கும். பட் எல்லா இடத்துலையுமே ஏலினேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அவரோட கான்செப்டுக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன கிரிட்டிசிசம். ஸோ இந்த ஏலினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பீரியட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ இது லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 மெயினாக வந்து கொஷின்